ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சினிமா, கதை, கவிதை, கற்பனை, கட்டுரை, பாடல் எழுத்தாளர், ஆசிரியர், ரைட்டர், சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர். எங்கே சார் இப்போ எல்லாம் எழுத்தாளரையே மறந்துட்டாங்க. 20-30 வருஷமாக. இந்த காலத்திலலாம் 1970, 80, 90லலாம் எழுத்தாளர், ரைட்டர்னாவே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். கட்டுரை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, சினிமா கதைவசனம் எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்க. கவிஞன்னாவே ரொம்ப ஒரு பிரபலமாக இருக்கும். நிறைய புக்கெலாம் பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாம் தொடர்கதை, நிறைய காதல் கதை, கவிதைகள், புக்கு விரும்பி படிப்பாங்க. இதெல்லாம் செல்லு வந்ததுனால யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, விரும்ப மாட்டேங்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தும் உயிர் நாடியிலேருந்து, நரம்புலேருந்து, முறுக்கிலேருந்து அப்படி தெளிவாக யோசனை பண்ணி ஒவ்வொரு எழுத்தும் தங்கத்துலேயும் வைரத்துலேயும் செதுக்கி வச்ச சிலை மாதிரி முன்னோர்கள் எப்படியோ எழுதியிருக்காங்க. அவங்களெல்லாம் மிஞ்சி எழுத்தாளராக ஆகணுன்ட்டு எனக்கு ஒரு வெறி. அப்படி ஒரு பிரபலமாக இன்னும் எழுதிக்கிட்டே தான் இருக்கிறேன், அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதாவது பூமியில் எப்படி தண்ணி போர் போடுவோம், ஊற்று கிணறு, ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும், தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் சரி, வறண்ட காலமாக இருந்தாலும் சரி, அந்த ஊற்று கொஞ்சமாவது கசிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி நிற்காது. அந்த மாதிரி தான் நம்ம மண்டையில் இருக்கிற அறிவும். யோசனை பண்ண ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக புதுமையாக, புரட்சியாக, அப்படி புதுமையாக எழுதுகோள். ஒரு கவிஞனுக்கு இருக்கிற அறிவு அவனை எவ்வளோ ஒரு மேல்மட்டத்துக்கு கொண்டு போயிருக்கான். கவிஞர் கண்ணதாசன், வாலி, அதுக்கு முன்னாடி எத்தனையோ கவிஞர்கள் இருக்காங்க, கட்டுரை எழுதினவங்க இருக்காங்க. நிறைய பேர்த்த சொல்லிகிட்டே போகலாம், அடுக்கடுக்காக. அவங்க மறைஞ்சாலும் அவங்க எழுத்துக்கள் மறையுதா? இன்னமும் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு தான் இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது. மறைந்தாலும் வாழ்ந்தாலும் எழுத்துக்கள் மறையாது. அப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போல்லாம் சினிமாவில் டைரக்டராக ஒரு மூவ் பண்ணி ஏதோ ஒரு கதையை சொல்லி அதை எதையும் உல்ட்டா பண்ணி சினிமா எடுத்துடுறாங்க, ஓட மாட்டேங்குது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருங்கள்லாம் வச்சு கூட படம் எடுத்தாங்க, கதை சரியில்லைன்னு தூக்கி போட்டுறாங்க பொதுமக்கள். சினிமாவுக்கு அஸ்திவாரம், ஆணி வேறு கதை வசனம் தான் முக்கியம். கதை வசனத்தை திறமையாக எழுதி அவங்க நடிப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஸ்டார் பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி, பேர் புகழ் வாங்குகிற மாதிரி, ஒவ்வொரு எழுத்தும் உயிர் நாடியிலேருந்து, நரம்புலேருந்து, அச்சு வேற, ஆணி வேறையா, மூளையை, மண்டையை பிணைஞ்சி உருட்டி அப்படி எழுத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். அந்த எழுத்து வசனம் பேசும்போது தான் மக்கள் மனசில் பதியும், அந்த படம் சூப்பராக ஓடும். யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க, வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக நான் இந்த சினிமா கதை வசனத்தை மறக்கலான்னு பார்க்குறேன், மறக்கவும் முடியல, தொலைக்கவும் முடியல. என்ன பண்ணுறது, எது பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் மாறுறாங்க. கதை சரியில்லை அப்படின்னு சொல்லி ரஜினி சாரும் கமல் சாரும் கேட்டு சுந்தர்சி டைரக்டர் அவரே விலகிட்டார். இப்போ தான் கதையை கொஞ்சம் உன்னிப்பாக கவனமாக கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நடத்துக்கிறாங்க. அந்த மாதிரி புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். சரி, இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சென்னையில். டிசம்பர் 14 இன்றைக்கி தேதி 27, 14, 15, 16, 17, இன்னொரு 18 நாள் இருக்குது. டிசம்பர் 14 சென்னையில் நம்ம ஏவிஎம் ஸ்டூடியோ தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பிரசாத் ஸ்டூடியோ லேப், அங்கே வந்து உயர்திரு மதிப்பிற்குரிய திரு பாக்கியராஜ் அவர்கள் முன்னிலையில் கூட இன்னும் 4-5 பேர், அரவிந்த்ராஜ் சார், பாண்டியராஜ் சார், மணிகண்டன் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து பரிசு கொடுக்குறாங்க, விழா நடத்துகிறாங்க. அது இல்லாத இப்போ தான் நிறைய யூடியூப்பில் குறும்படம் இதெல்லாம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார எடுத்து இங்கே நேரடியாக அந்த போட்டியில் கலந்துக்கிட்டிங்கன்னா பரிசு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பரிசு 1,00,000 ரூபா, 2வது பரிசு 50,000, 3வது பரிசு 25,000, இன்னும் ஏகப்பட்ட பரிசுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களாம் சொன்னாங்க. அதனுடைய ஃபேஸ்புக்கு வீடியோ உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், ஏற்கனவே அனுப்பிவிட்ருக்கேன்.
எனக்கு அதில் போய் கலந்துக்கலான்னு ஆசை, வெறி, லட்சியம் எல்லாமே இருக்குது. ஆனால் 5000 பணம் கட்டணுங்கிறாங்களே, அதில் எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. நான் ஏழ்மை, கூலி, வறுமை, பசி, பட்டினி, அன்னன்னைக்கு உழைச்சா தான் சோறு. 5000 இருந்தால் நான் ஒரு மாதம் 2500 வீட்டு வாடகை கட்டிடுவேன். 1000 அரிசி வாங்கி போட்டுருவேன். 1500 மளிகை ஜாமான் வாங்கி போட்டு குடும்பத்தை நடத்திடுவேன். ஒரு மாதத்துக்கே ஓட்டிடுவேன். அதில் போக்குவரத்து செலவு ஒரு 1000 வரும். பஸ் செலவு, சாப்பாட்டு செலவு 6000 இருந்தால் தான் அந்த விழாவில் கலந்துக்க முடியும். ஆனால் நான் போய் கலந்துக்கிட்டேன்னா எனக்கு பெஸ்ட்டு பரிசை கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னுடைய எழுத்து அப்படி. நீங்கள் இது வரைக்கும் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க நண்பர்கள். குழுவிலையும் அனுப்பியிருக்கேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் குரூப்பு, தமிழ்நாடு நடிகர் சங்கம் குரூப்பு, இன்னும் மற்ற குரூப்லாம் 5-6 குரூப் இருக்குது. எல்லாத்தையும் அனுப்பிட்டு தான் இருக்கேன், ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. வீரகனூர் வீரபத்திரன், சேலம் மாவட்டம். செல் நம்பர் குறிச்சிங்க 93 42 92 14 73. ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம். அதனால் என்னால் போக முடியாத சூழ்நிலை, பணம் தட்டுப்பாடு, அதனால் போக முடியாத சூழ்நிலை. 5000 கட்டினா தான் கேட்லேயே உள்ளே விடுவாங்க, இல்லைன்னா போகவே முடியாது. எனக்குன்னு ஒரு வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான், அப்போ எதிர்பார்த்துக்கலாம். என்னுடைய அறிவு, திறமை கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து படித்தாவது பணம் இருக்கிறவங்க அசிஸ்டண்ட் டைரக்டருங்க, எழுத்தாளர்கள், மற்ற நடிகர் நடிகைகள், அந்த சினிமாவில் என்னென்ன உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமோ அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக எழுதியிருக்கேன். என்ன மாதிரி கவிஞர்கள்லாம் கூட இருப்பாங்க, அசிஸ்டண்ட் டைரக்டர் இருப்பாங்க, டைரக்டர்களும் இருப்பாங்க. உங்கள்கிட்ட பண வசதி இருந்ததுன்னா என்னுடைய கதை சுருக்கம், வசன சுருக்கம், பாடல் சுருக்கம், நகைச்சுவை சுருக்கம் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். நீங்களாவது போய் அந்த பரிசை வாங்குங்க. அவங்கள வாழ்த்துறப்ப 5 பேர் நின்று உட்காந்து மேடையில் அமர்ந்து பாக்கியராஜ் சார், மற்ற அரவிந்த் சார் எல்லாருமே உட்காந்து அந்த 20 நிமிஷம் வீடியோவை பிரசாத்தில் தேட்டரில் போட்டு காமிப்பாங்க. அதில் யார் ரொம்ப பிரபலியமாக முதல் இடத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, 2வது இடத்துக்கு வரவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க, 3வது இடத்துக்கு வரவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு கலைத்துறையிலையும் டைரக்டரு, ஆர்ட் டைரக்டரு, இசை அமைப்பாளர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதையெல்லாம் வெளிப்படுத்தலாம். இந்த பிரசாத் லேப் ஸ்டுடியோவில் நிறைய தயாரிப்பாளர்கள் வருவார்கள், நிறைய டைரக்டர்கள் வருவார்கள். ஒரு டிவிலேயோ, பேப்பர்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ எல்லாத்துலேயும் போட்டு விளம்பரப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பம்தான், நல்ல திறமை தான். இருக்கிறவங்க 5000 கட்டி சேர்ந்துடலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுறது? என்கிட்ட பண வசதி இல்லை, நான் சேர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அவங்கள வாழ்த்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். மனப்பாடம்லாம் பண்ணல. அவங்கள எப்படி வாழ்த்துறது, இந்த லெட்ரு அனுப்பியிருக்கேன் அவங்களுக்கு. தபால் பாக்கியராஜ் சாருக்கும் அனுப்பியிருக்கேன், தானு சாருக்கும் அனுப்பியிருக்கேன். அவங்களாம் முன்னிலை நின்று பரிசு கொடுப்பாங்க. அவங்கள எப்படி வாழ்த்திருக்கேன்னு பாருங்களேன். அந்த எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்களேன், படித்து காட்டுறேன். சிப்பிக்குள் ஒரு முத்து இருக்கு. அதாவது சிற்பின்னு சொல்லக்கூடாது, சிப்பி. சிப்பின்னா அவங்களுக்கு தெரியும், கடலில் சங்கு இருக்குல்ல, சங்குனுடைய அந்த சின்ன சின்ன உதிர்ந்து வரும், அதில் கடல் அலைகளில் அது மிதந்து வரும், அதான் சிப்பிங்கிறது. சிப்பிக்குள் ஒரு முத்து இருக்கு, சென்னையை நாடி வந்தேன். அந்த சிப்பிக்குள்ளாரையும் ஒரு முத்து ஒட்டிக்கிட்டு வந்துடுது கடல் அலையில். அதனால் சிப்பிக்குள் ஒரு முத்து இருக்கு, சென்னையை நாடி வந்தேன் ஐயா. வந்த இடத்தில் வசந்தம் வாசம், பாசம் நேசம் பவளமணிகள் கண்டேன் ஐயா. அதாவது வந்த இடத்துல வசந்தம், வாசம், பாசம், நேசம், பவளமணிகள் 5 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு அவங்க பேரை சொல்லாமல் அந்த கவிதை மூலிமா, அதாவது பாக்கியராஜ் பேருக்கு வசந்தம், அடுத்தது மணிகண்டன் சார் பேருக்கு வாசம், அதுக்கு அடுத்தது தானு சாருக்கு பாசம், அதுக்கு அடுத்தது அரவிந்த் சார் அவர்களுக்கு நேசம், அதுக்கு அடுத்தது இன்னொரு சார் பேர் ஞாபகம் இல்லை, பவளமணிகள் கண்டேன் ஐயா. அதாவது ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொருத்தருடைய கவிதை மூலிமா அந்த அர்த்தத்தை சொல்லி உங்களை கண்டேன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அதாவது பஸ்லேருந்து சொல்கிறேங்களே, சிப்பிக்குள் ஒரு முத்து இருக்கு, சென்னையை நாடி வந்தேன் ஐயா. வந்த இடத்தில் வசந்தம் வாசம், பாசம் நேசம் பவளமணிகள் கண்டேன் ஐயா அப்படிங்கிற ஒரு அர்த்தம். செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த வரி, கண்கொள்ளா காட்சிகளை, கலைத்துறை ரசிகர்களை
கனவுகளை நினைவாக்கும் நினைவலைகள் வந்திருக்கும். வருக வருக வரவேற்க வானவில் கலரினிலே வைரமுத்து எழுத்துகளில் வணக்கம் சொல்லி வாழ்த்துகிறேன் ஐயா அப்படிங்கிற ஒரு வசனம். 2வது வசனம் செமையாக இருக்கும். அதாவது கண்கொள்ளா காட்சிகள். அந்த இடத்துக்கு போனதுமே கண்கொள்ளா காட்சிகள். எல்லோரும் அனைவரும் வந்திருக்காங்க. டைரக்டருங்க கூட்டம் ஜெகஜோதியாக ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. அதாவது கண்கொள்ளா காட்சிகளை கலைத்துறை ரசிகர்களை, கலைத்துறையில் இருக்காங்க எல்லா ரசிகர்களும் வந்துட்டாங்க. கனவுகளை நினைவாக்கும். அவங்களாம் சினிமாவில் ஒரு கனவாக நினச்சி இதில் நடிப்போமா, அதில் வருவோமா, அதில் மியூசிக் சான்ஸ் கிடைக்குமா, கதாசிரியர் சான்ஸ் கிடைக்குமா, டைரக்டர் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது கனவுகளை நினைவாக்கும். நினைவலைகள் வந்திருக்கும். அந்த நினைவலைகளெல்லாம் அவங்க வந்திருக்காங்க, அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து வருக வருக வரவேற்க வானவில் கலரினிலே, அதாவது வானவில் கலரினே இவங்க தலைவர்கள் 5 பேர் விருது கொடுக்குறாங்க. வானவில் கலரினிலே வைரமுத்து எழுத்துக்களில், அதாவது என்னுடைய எழுத்துக்கள் வைரமுத்து எழுத்துக்களில் வணக்கம் சொல்லி வாழ்த்துகிறேன் ஐயா அப்படிங்கிற ஒரு கவிதை சொற்பொழிவு எழுதியிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் எழுத வேண்டியது, ஐயா நான் ஒரு சிந்தனை கவிஞன் சேலம் வீரபத்திரன். சினிமா துறையில் முதல் அஸ்திவாரம் பேஸ்மட்டம் கதை வசனம் பாடல் நகைச்சுவை தயார் செய்து கொடுத்தால் தான் அடுத்தடுத்து கட்டடம் கட்டி முடிக்கப்படும் ஐயா. படிப்படியாக சினிமாவை வாழ வைத்து வளர்க்கணும் ஐயா அப்படிங்கிறது எழுதியிருக்கேன். எனது கற்பனையில் புதிய சினிமா கதை சுருக்கம் 1 லைன் எழுதுகிறேன் ஐயா அப்படின்ட்டு இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை பாருங்கள். அப்படியே இதெல்லாம் டைப் அடித்து 2 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கேன். ரஜினி சாருக்கு அனுப்பியிருக்கேன், கமல் சாருக்கு அனுப்பியிருக்கேன், பாக்கியராஜ் சாருக்கு அனுப்பியிருக்கேன், தயாரிப்பாளர் தானு சார் அவர்களுக்கு அனுப்பியிருக்கேன். 4 பேர்த்துக்கு 4 தபால் போட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன பதில் வருதுன்னு. இது வரைக்கும் ஒரு பதிலை காணோம். தபால் போட்டு 4 நாள் ஆச்சு. அடுத்தது அந்த கதை தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏற்கனவே யூடியூப்பில் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். கதை சுருக்கம் ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நடிக்கிறது. சும்மா 1 லைன் தான் சொல்லியிருக்கேன். அதிகமாக நான் கதையை முழுசாலாம் சொல்லலை. நமது ஹீரோவின் குடும்பம், ஏழ்மை, வறுமை, கூலி, குட்டி கிராமம் ஒன்று சேர்ந்து விலை மதிக்க முடியாத நல்ல விஷயத்தை நாட்டு மக்களுக்கு நன்றியுடன் செய்து வந்தார்கள். இந்தியாவே இந்த குட்டி கிராம மக்களையும் ஹீரோவையும் கடவுளாக நினைத்து வழிபட்டனர். இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உலகம் அழியும் வரை மறக்க முடியாத சம்பவம் ஐயா அப்படிங்கிற கதை சுருக்கம் 1 லைன். அதற்கு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அது என்னுடைய வில்லன் கேரக்டர். வில்லன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அரசியல்வாதியும் கூட. 1000 அடியாட்கள் அவன் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள். ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை அவனுக்கென்று அசுரவேக அறிவு, தெளிவான வார்த்தைகளை சொல்லி சொல்லி கொன்று விடுவான் ஐயா. வில்லன் பேசும் வசனம்: உன் உயிர் போவது உறுதி, உன் கடைசி ஆசை, உன் உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேள், நிறைவேற்றின பிறகுதான் உன் உயிரை எடுப்பேன் என்கிற வசனத்தை ஒவ்வொரு உயிர் கொள்ளும் போதும் உச்சரிக்கும் வசனம் ஐயா. அப்படி வில்லன் ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு உயிர் எடுக்கும் போதும் ஒவ்வொரு வசனத்தை, இந்த வசனத்தை சொல்லி சொல்லி கொள்வார். அந்த சாகும் போது உன்னுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றிடுவேன் சொல்லிட்டு தான் கொள்வார் அந்த வில்லன். அது ஒரு புதுமையாக இருக்கும், புரட்சியாக இருக்கும். இந்த வில்லனை எதிர்க்கும் ஹீரோவும் கிராம மக்களும் ஒட்டுமொத்தமாக சிறைபிடித்தான் வில்லன். சிறைப்பிடித்து வச்சுட்டான். தப்பிக்கவே வழி இல்லை, உயிர் போவது உறுதி அப்படின்ட்டு ஒரு குடோனில் போட்டு அடைச்சி வச்சிடறான். 2000 பேர்த்தையும். ஹீரோவோட குடும்பம், அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடைச்சி வச்சிடறான். கடைசி சினிமா கிளைமேக்ஸில், உங்கள் கடைசி ஆசையை உயிரை தவிர எதை வேண்டுமானாலும் கேளுங்க, நிறைவேற்றி தருகிறேன் அப்படின்னு சொல்லி வில்லன் சொல்கிறாரு. நமது ஹீரோவும் கிராம மக்களும் விலை மதிக்க முடியாத உலக நாட்டு தலைவர்கள் ஒன்று கூடி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று விழா மேடையில் விருது வாங்கிய பிறகு ஒட்டுமொத்த உயிரையும் எடுத்துக்கொள் என்று ஒரே கோஷமாக உச்சரித்தனர் ஐயா. ஊர் மக்களும் ஹீரோவோட குடும்பத்தார்களும் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலில் சொல்கிறாங்க, எங்களுக்கு விருது தான் முக்கியம், உயிர் முக்கியம் இல்லை. அந்த விருதை வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட சரணடைஞ்சிட்றேன், நீங்கள் உயிரை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வில்லங்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு உண்மையாக, உறுதியாக, நீதியாக, நேர்மையாக விருதுகள் வாங்கின பிறகு ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஹீரோவும் வில்லனிடம் சரணடைந்தார்கள். வில்லன் ஒட்டுமொத்த உயிரையும் எடுத்தானா கொடுத்தானா என்பதே கதை ஐயா. இதான் கதை 1 லைன் சுருக்கம். அடுத்தது, இந்த கதைக்கு
ஒரு பஞ்சு வசனம் வர மாதிரி சுருக்கமாக ஒரு கவிதை எழுதியிருக்கேன். பூந்தென்றல் காற்றொன்று புயலானது, புயல் ஒன்று பூகம்பம் உருவானது, ஊரெங்கும் உலகெங்கும் உன் பெயர் சிறப்பானது. அதாவது பூந்தென்றல் காற்று அப்படி மெதுவாக வீசுது, அது ஒரு புயலாக மாறுது. பூந்தென்றல் காற்றொன்று புயலானது, அந்த புயல் ஒன்று பூகம்பம் உருவானது. அந்த புயல் ரொம்ப புயலாக அடித்து வீடு காடு எல்லாம் நிலநடுக்கமாக எல்லாம் கட்டடமாக சாஞ்சி விழுவுது. அதுதான் புயல் ஒன்று பூகம்பம் உருவானது, ஊரெங்கும் உலகெங்கும் உன் பெயர் சிறப்பானது. இதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்தி ஹீரோ ஒரு வெற்றி பாதையில் அந்த கிராமத்தையும் உலக மக்களையும் கொண்டு போய் சேர்த்து அப்படி என்ன நன்மை செய்தார் உலக மக்களுக்கு. உலகத்தில் மொத்தம் 195 நாடுகள், 195 நாடு தலைவர்களும் சேர்ந்து விருது கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு ஒரு கௌரவ பட்டம் கொடுக்குறாங்க. அந்த இந்தியாவில் வாழ்ந்த மக்கள், கிராம மக்களோட சேர்ந்து வாழ்ந்த ஹீரோவோட குடும்பத்துக்கும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்குமே கூப்பிட்டு அனைவருக்கும் மாலை போட்டு மரியாதை பண்ணி துண்டு போட்டு கௌரவ விருது கொடுத்து கப்பு கொடுத்து பொருள் கொடுத்து அப்படி ரொம்ப கௌரவிக்கிறாங்க. அப்படி ஒரு சினிமாவை பார்த்துருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்குள்ள வசனம் தான் இது. பூந்தென்றல் காற்றொன்று புயலானது, புயல் ஒன்று பூகம்பம் உருவானது, ஊரெங்கும் உலகெங்கும் உன் பெயர் சிறப்பானது. ஹீரோவுக்கு இந்த வசனம் வரும். அடுத்தது பஞ்சு வசனம் ஒன்று, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசுவார், சூப்பராக இருக்கும். கண்ணா, கஷ்டத்தை நினச்சி உழைச்சிப்பார், கவலையை நினச்சி கடந்துப்பார், நீரும் நெருப்பும் காற்றும் கடல் மலையும் கடந்துப்பார், கடவுள் மனிதன் மிருகம் அல்ல நினைத்துப்பார், நீ வாழ இயற்கை செயற்கை உதவும் பாரு, ஊரும் உறவும் உலகம் உனக்கும் உதவும் பாரு, இறைவன் ஒருவன் அவனே மனிதன், இயன்றதை செய்தவன் இறைவன் மனிதன், மானிடர் மனிதன் மறுபிறவிகள் இல்லை, இருக்கும் ஆறடி மண்ணும் எவருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு பஞ்சு யோசனை. இதில் அவங்க பேசினா செமையாக இருக்கான், சூப்பராக இருக்கான். டைலாக்லாம் பின்னால் எடுக்கான். எங்கே பண்ணுறதை நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது ஒரு புதுமையான கவிதை மூலம் இசை மேலதாளம் நயத்தோடு பாடல் வரிகள் சுருக்கமையா. இது ஒரு பாட்டே வரும், சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். அதாவது இசை மேலதாளம் அது ரெண்டுக்கும் காதல் வருது. இசை அடிக்கணும், மேலதாளம் அடிக்கணும், அந்த நயத்தோட ஒரு கவிதையை வரிகளை இணைக்கணும், அந்த பாடலும் பாடணும், அதோடு சேர்ந்து அந்த காதல் ஜோடியும் காதலில் ஒன்று சேர்றாங்க. அப்படிங்கிற இசை ராகதாகம் மேளம் அதோட நயத்தோடு அவங்களும் அந்த இசை தாளம் மேள ராகத்தோட கவிதையோடு காதலிக்கிற மாதிரி ஆணும் பெண்ணும் காதலித்து ஒன்று சேர்றாங்க. அப்படி ஒரு கவிதை செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை படிக்கிறேன், கேளுங்க. நான் உனக்கு ஒரு மெட்டு போடணும், நீ எனக்கு ஒரு சிட்டு பாடணும், நான் உன்னை தொட்டு பேசணும், உன் இதழ் தட்டி பேசணும், இரு கெட்டி மேளத்தை கொட்டி காட்டணும், அடிக்கிளியே மலர் விழியே இதழ் வெளியே நீ சொல் மொழியே. அப்போ எப்படி இருக்குது பார்த்துங்க. நான் உனக்கு ஒரு மெட்டு போடணும். மெட்டுன்னா முதல்ல மெட்டு அந்த 6 மணி பெட்டியில் மெட்டு போட்டால் தானே ஒரு ராகத்தை கொண்டு வந்தால் தானே அடுத்தது பாட்டு பாட முடியும். அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு மெட்டு போடணும், நீ எனக்கு ஒரு சிட்டு பாடணும். யாராவது பேசி பாடினா தானே அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி பாடினா தானே சிட்டு பாடணும். சிட்டுன்னா பெண், நீ எனக்கு ஒரு சிட்டு பாடணும், நீ பாடு, நான் மேலே அடிக்கிறேன், நீ பாடு அப்படிங்கிறது. நான் உன்னை தொட்டு பேசணும். அதாவது விரலில் அந்த 6 மணி பெட்டி ஒவ்வொன்றும் பல பட்டனை அழுத்தினா தான், தொட்டு பேசினா தான் இசை ராகம்லாம் கொஞ்சம் முழுமையாக வரும். அதுக்கு தான் நான் உன்னை தொட்டு பேசணும். அதே மாதிரி பொம்பளைங்கள கொஞ்சம் கையை கணத்தைய அப்படி விரல் பட்டால் தான், தொட்டு பேசினா தான் அந்த காதல் உணர்வு வரும் அப்படிங்கிற அர்த்தம். உன் இதழ் தட்டி பேசணும். அப்படியே கையை காலை கணத்தை பிடிக்கும் போது இதுலேயும் அப்படி கொஞ்சம் தட்டுறாரு, ரொம்ப இதழ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதழ்னால் அந்த 6 மணி பெட்டியில் இதழ் இருக்கும்ல, அதை ஒவ்வொன்றா அதையும் அழுத்தி அந்த இசை ராகத்தை கொண்டு வராங்க. அதுக்கு தான் உன் இதழ் தட்டி பேசணும், இரு கெட்டி மேளத்தை கொட்டி காட்டணும். 2 பக்கம் இருக்குல்ல, 2 பக்கமும் 2 கையில் தாளம் அடிப்பாங்க. இரு கெட்டி மேளத்தையும் கொட்டி காட்டணும், அடி கிளியே, ரொம்ப அழகாக இருக்கு, அடி கிளியே மலர் விழியே, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, இதழ் வெளியே, நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கு, நீ சொல் மொழியே, உன் காதலை சொல் மொழியே, உன்னுடைய மொழியில் காதலை சொல்லு அப்படிங்கிறான். செம்மையாக இருக்குது.
உங்களுக்கு விவரமாக சொல்கிறதுனால இப்படி சொல்கிறேன். அடுத்தது காமெடி கதை சுருக்கம். மதுபோத ஆசாமி ஒருத்தர் நடு ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் மதுவை மறக்கடிக்கும் மருந்து இலவசம் என்று ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ச்சியை தெரிவித்தார். போலீஸ் தகவல் தெரிந்து உடனே அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பினார். எத்தனை குவார்ட்டர் குடித்தாலும் போதை ஏறாது சாமி என்று வாதம் பயங்கரம், வசனம் பயங்கரம். மதுவை ஒழிக்க அழிக்க துடிக்கும் இளைஞன் மது போதையில் வீர விளையாட்டு விளையாடி ஆடிப்பாடி அற்புதமாக மக்களுக்கு புரிய வைத்தது தவறா சாமி என்று ஜட்ஜியிடம் கேட்க, சமூகத்தை திருத்தப் போகிறேன் என்று வாதாட இதற்கு என்ன தீர்ப்பு கொடுத்தார் என்பதே கதை சார். ஜட்ஜி என்ன தீர்ப்பு கொடுத்தார் அது நேரில் சொல்கிறேங்க. அதனால் 14/12/2025 அன்று பிரபல நடிகர் டைரக்டர் பாக்யராஜ் ஐயா அவர்கள் முன்னிலையில் பிரசாந்த் லேப் ஸ்டுடியோவில் நான் கலந்து கொண்டு பரிசுகளை கவரப்போகிறேன் என்று எழுதி லெட்டர் அனுப்பியிருக்கேன். கையெழுத்தும் போட்டிருக்கேன். 4 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு அனுப்பியிருக்கேன், கமல் சாருக்கு அனுப்பியிருக்கேன், பாக்யராஜ் சாருக்கு தபால் அனுப்பியிருக்கேன், சினிமா தயாரிப்பாளர் தானு சார் அவர்களுக்கும் தபால் அனுப்பியிருக்கேன். இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் பதில் வரல. பதில் வந்தாலும் என்னால் கலந்துக்க முடியாத சூழ்நிலை. உங்களால் முடிஞ்சால் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி கலந்துக்குங்க. அதில் வெற்றி வாய்ப்பை தேடி விடைபெற்று ஒரு சினிமாவையும் வாழ வைக்கணும் என்பது எனது ஆசை, லட்சியம், கனவு. அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம், நன்றி சார். ஜெய்ஹிந்த் இந்தியா.